السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: إنما أنا رحمة مهداة، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எல்லோரும் பிறக்கிறார்கள். பிறந்து சில காலங்கள் வாழ்ந்து ஒரு நாள் மரணத்தை தழுவுகிறார்கள். இந்த உலகத்தில் அனைவருக்கும் பிறப்பும் உண்டு, இறப்பும் உண்டு. ஆனால் இந்த பிறப்போ இறப்போ மனிதர்களை பொறுத்து அது ஆச்சரியமானதும் அல்ல, வினோதமானதும் அல்ல. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிறப்பையும் இறப்பையும் அதை ஆச்சரியம் என்று சொல்லவும் முடியாது, அது ஒரு சாதனை என்று சொல்லவும் முடியாது. ஏனென்றால் எல்லோருக்கும் அது ஏற்படத்தான் செய்யும். அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டம், அது 60, 70, 40, 30, இந்த காலகட்டத்தில் அவர் வாழக்கூடிய அந்த தூய்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, அப்பழுக்கற்ற வாழ்க்கை, மக்கள் போற்றுகின்ற பாராட்டுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அதுதான் ஆச்சரியம், அதுதான் சாதனை. அந்த அடிப்படையில் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்திற்குரியவர்களாக இருந்தார்கள், சாதனைக்குரியவர்களாகவும் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 63 ஆண்டுகால வாழ்க்கை மிகவும் பரிசுத்தமானதாக இருந்தது, தூய்மையானதாக இருந்தது. அப்பழுக்கற்ற வாழ்க்கைக்குரியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். கரைபடியாத வாழ்க்கைக்குரியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கரையும் இல்லை, எந்த ஒரு புள்ளியும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை. மிக தூய்மையானதாக, மிகவும் முழுமை பெற்றதாக பெருமானாருடைய வாழ்க்கை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து, அவர்களது வாழ்க்கையை குறித்து ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான கிதாபுகள் எழுதப்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வரலாறுகள் குறித்து மட்டுமல்ல, ஹஸரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு போர்க்களத்தில் நூற்றுக்கணக்கான வெற்றிகள் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடி குறித்து, அன்றைக்கு அத்தனை நோய்களுக்கும் மருந்தாக கருதப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான எச்சிலை குறித்து, கஸ்தூரியை விட மனம் கமலக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலிருந்து வழியக்கூடிய அந்த வேர்வையை குறித்து ஆயிரக்கணக்கான கிதாபுகள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதத்தில் அணிந்திருந்த அந்த செருப்பு குறித்து மட்டும் 25,000 கிதாபுகள் எழுதப்பட்டு இருப்பதாக ஒரு மார்க்க அறிஞர் குறிப்பிடுகிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டிருந்த ஒரு செருப்பை குறித்து மட்டும் 25,000 கிதாபுகள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷமாக கருதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்ட ஒரு கிதாபு தான் ஹாதியே ஆலம் என்ற ஒரு கிதாப். பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த முகமது வலி ராசி என்ற ஒரு உருது ஆசிரியர் அந்த கிதாபை எழுதியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பிலிருந்து அவர்களது இறப்பு வரைக்கும் அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. செய்திகள் நிரம்ப அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. சுமார் 400 பக்கங்களை கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு உருது நூல் தான் ஹாதியே ஆலம். அந்த நூலுக்குரிய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், அந்த 400 பக்கங்களை கொண்ட அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எழுதப்பட்ட அவர்கள் வரலாறுகளை குறித்து பேசக்கூடிய அந்த 400 பக்கங்களை கொண்ட அந்த கிதாபில் புள்ளி உள்ள ஒரு எழுத்து கூட அவர் பயன்படுத்தவில்லை. புள்ளி இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை கூட அந்த 400 பக்கங்கள்ல அவர் கொண்டு வரவே இல்லை. நம்ம அரபி எழுத்துக்களை எடுத்துக்கொண்டால் மொத்தம் 29 எழுத்து இருக்குது. அந்த 29 எழுத்துக்கள்ல அலிஃபு பா தா அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த எழுத்துக்கள்ல 14 எழுத்துக்கள் தான் புள்ளி இல்லாத எழுத்து. அலிஃபு, தாலு, ரா, சீன், சாது, தா, ஐன் என்று சொல்லப்படக்கூடிய புள்ளி இல்லாத எழுத்துக்கள் மொத்தம் 14. அது வெறும் அந்த 14 எழுத்துக்களை கொண்டு மட்டும் அவர் 400 பக்கங்களை பெருமானாரை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சாதனை வேற யாருமே செய்யல. இந்த மாதிரியான ஒரு சாதனையை, ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு செயலை எந்த நூலாசிரியரும் செய்யவில்லை. எப்படி இது உங்களுக்கு சாத்தியமானது என்று கேட்கப்பட்ட பொழுது அந்த முகமது வலி ராசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த உருது ஆசிரியர் சொன்னார், பெருமானாரை குறித்து எழுதியதால் எனக்கு இது சாத்தியமானது. வேறு யாரை குறித்தும் எழுதியிருந்தாலும் அல்லது வேறு எதை பற்றி எழுதியிருந்தாலும் இப்படி ஒரு சாதனை எனக்கு சாத்தியப்பட்டிருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து எழுதியதால் இப்படி ஒரு முயற்சி என்னால் செய்ய முடிந்தது என்று சொன்னார். ஏன் இப்படி செய்தீர்கள், இப்படி ஒரு முயற்சி நீங்கள் எடுத்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் ஒரு பதிலை சொன்னார். அதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. ஏன் புள்ளியுள்ள எழுத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், புள்ளி அப்படிங்கிறது ஒரு தவறை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவருடைய வாழ்க்கையில ஒரு கரும்புள்ளி விழுந்துருச்சு, அவருடைய வாழ்க்கையில ஒரு புள்ளி ஏற்பட்டு விட்டது என்று அவர் செய்த தவறை புள்ளி என்று சுட்டி காட்டுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட சொன்னார்கள், இன்ன அபதன் இதா அஜனப தம்பன் கானத்து நுகுத்தத்துன் சௌதாஉ ஃபீ கல்பிஹி. ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழுந்து விடுகிறது. அவன் பாவம் செய்ய செய்ய அந்த கரும்புள்ளிகள் கூடி கூடி ஒரு கட்டத்தில் அந்த இதயம் கருத்து கண்ணன் கரையில் என்று ஆகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப புள்ளி அப்படிங்கிறது ஒரு கரையை குறிக்கிறது, ஒரு குற்றத்தை குறிக்கிறது, ஒரு பாவத்தை குறிக்கிறது. பெருமானாருடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை, எந்த பாவமும் ஏற்படவில்லை, எந்த பலவீனமும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. எனவே பெருமானாரை குறித்து எழுதக்கூடிய அந்த கிதாபில் குறையை சுட்டி காட்டக்கூடிய அந்த புள்ளியை நான் பயன்படுத்தவில்லை என்று சொல்கிறார் அந்த ஆசிரியர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்க்கையில் ஒரு கரை கூட ஏற்பட்டதில்லை. கரை படியாத காருண்ய சீலர் என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்பதை நாம் அடித்து சொல்ல முடியும். அதனால்தான் இன்றைக்கு உலகத்தால் அவர்கள் புகழப்படுகிறார்கள். அனைவரும் இன்றைக்கு பெருமானாரை புகழ்ந்து புகழின் உச்சத்திற்கு அவர்களை கொண்டு போனதற்கான காரணம் என்னவென்றால் வாழ்க்கையில் ஒரு குறை கூட ஏற்பட்டதில்லை. அல்லாஹ்வும் அவர்களை புகழ்ந்து பேசுகிறான், ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் நீங்கள் அருள் கொடையாக இருக்கிறீர்கள். அகிலத்தார் அனைவருக்கும் நீங்கள் அருள் கொடை, ரஹ்மத். அகிலத்தார் அனைவரும் என்றால் அதற்கு என்ன பொருள்? மனிதர்களுக்கு அவர்கள் ரஹ்மத், ஆனவர்களுக்கு ரஹ்மத், நபிமார்களுக்கு ரஹ்மத், ஜின்னுகளுக்கு ரஹ்மத், பிராணிகளுக்கு ரஹ்மத். உலகத்தில் அல்லாஹ்வின் படைப்பு என்று எதையெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ அவை அனைத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள், அருளாக இருக்கிறார்கள். குறிப்பாக தன்னுடைய சமுதாயத்தின் மீது, தன்னுடைய உம்மத்தின் மீது பேரன்பு பெருமானாருக்கு இருந்தது. தன்னுடைய உம்மத்தார்கள் எந்த வகையிலும் சிரமத்தை அவர்கள் சந்தித்து விடக்கூடாது.
தன்னுடைய செயல்கள் தனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு எந்த வகையிலும் சிரமத்தையோ பழுவையோ சுமையையோ ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் அதீத கவனமுடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அவர்கள் வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இன்னைக்கு மனிதர்களுடைய சுயநல போக்கு அதிகமாயிருச்சு. சுயநலமா சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை அதிகரிச்சு. தான் வாழ வேண்டும், தான் அனுபவிக்க வேண்டும், தான் மட்டுமே வாழ வேண்டும், தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும், எனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய சுயநல போக்கு இன்றைக்கு மனிதர்கள் அத்தனை பேர்ட்டையும் இருக்குது. ரோட்ல போகக்கூடிய வண்டிகளை பார்த்தாவே நம்ம சொல்லிடலாம், ரோட்ல வண்டி ஓட்டுறாங்களா இல்லையா, அதை பார்த்தாவே எல்லோருக்கும் சுயநலம் இருக்கிறது என்பதை அதை வைத்து சொல்லிவிடலாம். நான் போகணும், நான் சீக்கிரமா போய் சேரணும், போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும், அதனால் யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, யார் எங்க போய் முட்டி நின்னாலும் பரவாயில்லை, யார் எங்க போய் இடிச்சாலும் பரவாயில்லை, யார் கீழே விழுந்தாலும் பரவாயில்லை, யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் வேகமா போகணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறோம். வேகமா போறது தவறல்ல, ஆனால் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்த மாதிரி போகக்கூடாது. இன்னைக்கு எல்லோருட்டும் அந்த பக்குவம் இருக்கிறதா? எல்லோரிடத்திலும் சுயநல போக்கு இன்னைக்கு அதிகமாயிருச்சு. எனக்கு மட்டும் காரியங்கள் நடந்தால் போதும் என்று எண்ணக்கூடிய அந்த தன்மை இன்றைக்கு எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிறது. இப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த பொதுநல சிந்தனையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தன்னுடைய ஒரு செயலால், தான் செய்த ஒரு காரியத்தால் தன்னுடைய சமூகம், தன்னுடைய உம்மத்து எந்த வகையிலும் அது அவர்களுக்கு சிரமத்தை தந்துவிடக் கூடாது என்று எண்ணினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காரியமும் அதை நமக்கு உணர்த்தும். ஒரு நாள் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஃபுரித அலைக்குமுல் ஹஜ் ஃபஹுஜ்ஜு, உங்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டு விட்டது, நீங்க ஹஜ்ஜி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபித்தோழர் கேட்டார், அக்குல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் நன்மையின் மீது பேராவல் கொண்டவர்கள், நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் உத்வேகம் கொண்டவர்கள், உற்சாகம் கொண்டவர்கள். ஏனென்றால் ஒரு நன்மையினுடைய வேல்யூ என்னன்னு சஹாபாக்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு ஒரு நன்மையினுடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியறதில்லை, அதனால நன்மையின் மீது நமக்கு கவனம் வர்றதில்லை. சஹாபாக்கள் ஒரு நன்மையினுடைய வேல்யூ என்ன, அதனுடைய கணம் என்ன, சஹாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள். அதனால அதிகமா செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த சஹாபி கேட்டார்கள், ஹஜ்ஜி கடமைன்னு சொல்றீங்களே, ஒவ்வொரு வருஷமும் கடமையா அப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் கடமையான்னு கேட்டாங்க. ஏன்னா வருஷம் செய்யணும் அப்படின்னா வருஷம் நமக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்குமா இல்லையா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்குமா இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சஹாபி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்து விட்டார்கள், எந்த பதிலையும் சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்டு மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, அந்த கேட்ட கேள்வி பிடிக்கலன்னு அர்த்தம், அல்லது அதற்கான பதிலை இறைவனிடமிருந்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனத்திற்கும் அர்த்தம் உண்டு. அவர் கேட்டாரு, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி கடமையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருந்தாங்க. ரெண்டாவது தடவையும் கேட்டாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருந்தாங்க. மூணாவது தடவையும் யா ரசூலல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா? அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், நான் எதையாவது உங்களுக்கு ஏவினால் அதை செய்து கொள்ளுங்கள். ஃபைதா அமர்த்துக்கும் பிஷையின் ஃபஅது பிஹி மஸ்ததாஅதும், உங்களுக்கு எதையாவது செய்யும்படி சொன்னால் உங்களால் முடிந்த அளவு செய்து கொள்ளுங்கள். ஃபைதா நஹைத்தும் அன் ஷையின் ஃபதஊஹு, எதையாவது நான் உங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொன்னா, தடுத்தேன் அப்படின்னு சொன்னா அதை விட்டுருங்க, தடுத்தேன் அப்படின்னு சொன்னா அதை விட்டுருங்க. எதை பற்றி நான் உங்களிடத்தில் நான் சொல்லவில்லையோ அதை குறித்து நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள். எதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலையோ, செய்யுங்கன்னு சொல்லலை, விடுங்கன்னு சொல்லலை, நான் மௌனமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதை குறித்து நீங்கள் திருப்பி திருப்பி கேள்வி கேட்காதீர்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கு அழிவு ஏற்பட்டதற்கான காரணம் அதிகமாக கேள்வி கேட்டது. ஏன் நீங்க கேள்வி கேட்குறீங்க? ஹஜ்ஜி கடமைன்னு சொல்லிட்டேன், அதோ நிறுத்திட வேண்டியதானே, ஏன் ஒவ்வொரு வருடமும் என்று கேட்கிறீர்கள்? லவ் குல்து நஅம் லவஜபத் வமஸ்ததஅதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வார்த்தை தான் கவனத்திற்குரியது. நான் ஒருவேளை நீங்கள் கேட்கும் பொழுது ஆமான்னு சொல்லி இருந்தா அது உங்கள் மீது கடமையாயிருக்கும். உங்களால் செய்ய முடியுமா? ஹஜ்ஜி கடமைன்னு சொன்னேன், ஒவ்வொரு வருஷமுமா கேட்குறீங்க, ஒவ்வொரு வருஷமும் நீ கேட்கும் பொழுது நான் ஆமான்னு சொல்லிட்டா அது கடமையாயிரும். கடமையாயிட்டா ஒவ்வொரு வருடமும் உங்களால் ஹஜ்ஜி செய்ய முடியுமா? ரமலான் நோன்பு வைப்பதை போன்று, ஜகாத் கொடுப்பதை போன்று, தொழுவதை போன்று ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி செய்வதற்கு உங்களால் முடியுமா என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகம்
கடிந்து பேசிய வார்த்தைகள் இது. நான் எதையாவது சொன்னால் அதை கேட்டுக்குங்க, இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க. நான் ஆமான்னு சொல்லிட்ட கடமையாயிரும். எனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தர்களுக்கு சிரமமாயிரும். வருஷம் ஹஜ்ஜு செய்ய முடியுமா? லைஃப்ல ஒரு தடவை ஹஜ்ஜு செய்யறது கடமை, அதையும் நம்ம செய்யறது இல்லையே, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோமே. அப்ப செஞ்சுக்கலாம், மௌத்து வரும்போது செஞ்சுக்கலாம், அப்படி தள்ளி போடுறோமே. வருஷம் ஹஜ்ஜினா எப்படி செய்ய முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தை சிந்தனையில் வைத்து கொண்டு சொன்னார்கள், கேட்காதீங்க, அதிகமா கேள்வி கேட்காதீங்க, நான் ஆமான்னு சொல்லிட்டா கடமையாயிரும். ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய உம்மத்தை குறித்து சிந்தித்து அவர்கள் அந்த காரியத்தை மேற்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இருந்து கிளம்பி போனாங்க. போகும்பொழுது அவனுடைய முகத்தை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் மகிழ்ச்சி அப்படின்னா, அவர்கள் காபத்துல்லாவை பார்க்க செல்கிறார்கள். மக்காவுக்கு போறாங்க, காபத்துல்லாவை பார்க்க போகிறோம் என்கிற மகிழ்ச்சி அவங்களுடைய முகத்தில் தெரிஞ்சிச்சு. சந்தோஷமா வழி அனுப்பி வச்சேன். போயிட்டு திரும்பி வரும் பொழுது அப்பவும் பெருமானாருடைய முகத்தை பார்க்க பெருமானாருடைய முகம் சோர்ந்து போய் இருக்கிறது. அவனுடைய முகத்தில் கவலை தெரிகிறது. காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது சந்தோஷம், அது ஓகே. வரும் பொழுது பூரிப்பான முகத்தோடு தானே வர வேண்டும். காபத்துல்லாவை பிரிந்த ஒரு சோகம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் காபத்துல்லாவை பார்த்துட்டோம், நான் தவாப் செஞ்சுட்டேன், நான் உம்ரா செஞ்சுட்டேன், ஹஜ்ஜ முடிச்சுட்டேன், அந்த பூரிப்பு வரணுமா இல்லையா? அந்த பூரிப்பு பெருமானாருடைய முகத்தில் தெரியல, சோர்வு தான் இருந்தது, கவலை தான் இருந்தது. நான் கேட்டேன் பெருமானாட்டை, யார் ரசூலல்லாஹ், போகும்பொழுது மகிழ்ச்சியாக போனீங்களே, வரும்பொழுது உங்களுடைய முகத்தில் கவலை தெரியுதே அப்படின்னு கேட்கும் பொழுது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், தகல்துல் காபா. நான் மக்காவுக்கு போகும்பொழுது காபாவுக்கு உள்ள போனேன், காபாவுக்கு உள்ள போனேன். இப்போ அனுமதி இல்லை, அன்றைக்கெல்லாம் அனுமதி இருந்துச்சு. காபாவுக்குள்ள போனேன். போயிட்டு வந்த பிறகு எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, லவ் இஸ்தக்பல்து மின் அம்ரி மஸ்தத்பர்து மா தகல்துஹா. போயிட்டு வந்த பிறகு நான் நினைத்தேன், சிந்தித்தேன், நான் உள்ளே போகாமல் இருந்திருக்க வேண்டுமே, உள்ளே போகாமல் இருந்திருக்க வேண்டுமே. எனக்கு இந்த சிந்தனை முதல்லையே வந்திருந்தால் நான் காபத்துல்லாஹ்விற்குள் நுழைந்திருக்க மாட்டேன். இப்போ போயிட்டு வந்த பிறகு சிந்திக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் என்னை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள், நான் செய்வதை போன்றே செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். எல்லோராலும் இது சாத்தியப்படாது. காபத்துல்லாஹ் உள்ள போறது எல்லாராலும் சாத்தியப்படுமா? முடியாது. அப்படி ஒரு காரியத்தை நான் செய்து என் சிரமத்திற்கு, என்னுடைய உம்மத்திற்கு சிரமத்தை கொடுத்து விட்டேனோ என்று நான் வருத்தப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி என்றைக்குமே ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வருத்தப்பட்டதே இல்லை. நாம தான் என்ன செய்வோம், ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தெரியாம செஞ்சுட்டோமே, இது செய்யாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். எதையாவது ஒரு காரியத்தை செய்யாம விட்டுட்டா, இது செஞ்சிருக்கலாமே விட்டுட்டோமே அப்படின்னு நாம ஆதங்கப்படுவோம், வேதனைப்படுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த விஷயத்தையும் செஞ்ச பிறகு இப்படி வேதனைப்பட்டதே கிடையாது. ஆனால் அந்த சமயத்தில் வேதனைப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? காபத்துல்லாவுக்கு உள்ள போயிட்டு வந்துட்டோம், எனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் என்னை அப்படியே பின்பற்றுவதாக நினைத்து கொண்டு அவங்களும் உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணி முண்டி அடித்து கொண்டு அவர்களுக்கு அது சிரமத்தை தந்துருமே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய உம்மத்தை குறித்து சிந்தித்தார்கள். தன்னுடைய உம்மத்திற்கு தன்னால் ஒரு சுமை வந்துடக்கூடாது, தன்னால் அவர்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று சிந்தித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, பெருமானாருக்கு நிறைய அமல்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், என்ற துடிப்பு, என்ற ஆசை அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் சில காரியங்களை அவங்க விட்டுருவாங்க, சில காரியங்களை விட்டுருவாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதஉல் அமல் வ ஹுவ யுஹிப்பு அன் யஅமல பிஹி. சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவருடைய உள்ளம் துடிக்கும், ஆசைப்படும், ஆனா செய்யாம விட்டுருவாங்க. எதுக்கு தெரியுமா? ஹஷ்யத அன் யஅமல பிஹின் நாஸ் ஃபயுஃப்ரது அலைஹிம். அவர்கள் செய்வதை பார்த்து உம்மத்தார்கள் செய்ய ஆரம்பிச்சு அது கடமையாயிரும் அப்படின்னு பயந்து விட்டுருவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அதை பார்த்து மக்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கடமையாயிரும். சுன்னத்தாக இருக்கக்கூடிய காரியங்கள், நஃபிலாக இருக்கக்கூடிய காரியங்கள் கடமையாயிரும். கடமையாயிட்டா உம்மத்திற்கு சிரமமாயிரும்ல அப்படின்னு சொல்லியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய காரியத்தை விட்டு விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. நமக்கு தெரியும், ரமதானுடைய காலங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ் தொழுகையை ஜமாத்தா தொழு வச்சதே இல்லை. தராவீஹ் தொழுகையை ஜமாத்தா தொழு வைக்கல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் அவங்க காலத்தில் மக்கள் எல்லாம் தனித்தனியாக நின்று தொழுவதை பார்த்து எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழுவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள். இன்றைக்கு நாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி செய்யல, ஏன் ஜமாத்தா நடத்தல அப்படின்னா
வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது, ஹதீஸ் நமக்கு விவரிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ரமதானுடைய இரவு அன்றைக்கு இஷா தொழுகைக்கு பிறகு பள்ளிக்கு வந்தார்கள், தொழுதாங்க. மக்கள் எல்லாம் அதை பார்த்து அவங்களும் நின்று தொழுதாங்க. ரெண்டாவது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதே போன்று அடுத்த நாள் இரவும் பள்ளிக்கு வந்தார்கள். அன்னைக்கு கூட்டம் அதிகமாயிருச்சு. ஏன்னா நேற்றைக்கு தொழுதுருக்காங்கல்ல, மக்கள்கிட்ட போய் பேசியிருப்பாங்க, நேற்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நின்று தொழுதாங்க, நாங்களாம் நின்று தொழுதோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த செய்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகி கூட்டம் அதிகமாயிருச்சு. மூணாவது நாள் பள்ளி நிரம்பிருச்சு. அடுத்து வந்தா யாரும் உட்கார்றதுக்கு இடம் இல்லை, தொழுகையாளிக்கு இடம் இல்லை. அந்த அளவிற்கு மஸ்ஜிது நபவி மக்களால் நிரம்பி வழிகிறது நின்று தொழுவதற்கு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வரல, காத்து கிடக்கிறார்கள் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவார்கள் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஃபஜ்ர் வரைக்கும் வரவில்லை, ஃபஜ்ருக்குத்தான் வருகிறார்கள். சஹாபாக்களுடைய அந்த உணர்வை புரிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் காத்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும், என் வருகைக்காக நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஏன் வரவில்லை என்றால், நான் வந்து தொழுது நீங்களும் பின்னால் தொழுதால் அது கடமையாயிரும், எனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு அது சிரமமாயிரும், அது பாரமாயிரும் என்பதற்காகத்தான் நான் அதை தவிர்த்து கொண்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பல காரியங்களை கூட தன் உம்மத்தை கருத்தில் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாமல் விட்டுருக்கிறான். நமக்கு தெரியும், இஸ்லாத்தில் ஒரு அமல் மிகச்சிறந்த அமல். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதனுடைய நன்மைகளை மக்கள் விளங்காமல் இருக்கிறாங்க, விளங்கியிருந்தால் போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் முடியலையா, எல்லாருடைய பேரை எழுதி போட்டு யாருடைய பேர் வருதோ அவர் தான் அதை செய்யணும் அப்படின்ட்டு மக்கள் முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனுடைய நன்மை அவ்வளவு அதிகம். நாளை கியாமத் நாளில் அவர்தான் உயர்ந்த கழுத்துடையவராக இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் தெரியுமா? பாங்கு சொல்லக்கூடியவர். யாரும் தொழுகைக்காக பாங்கு சொல்லக்கூடிய அந்த பணியை செய்கிறார்களோ, அந்த வேலையை செய்கிறார்களோ, பாங்கு சொல்வதற்கு அவ்வளோ பெரிய கூலி இருக்கிறது. முதல் சஃபில் நின்று தொழுவதற்கும் பாங்கு சொல்வதற்கும் இருக்கக்கூடிய கூலியை மக்கள் அறிந்திருந்தால் மக்களுக்கு மத்தியில் போட்டி வந்திருக்கும். இன்னைக்கு போட்டி வர்றதில்லை. ஏன்னா அதனுடைய அருமை புரியறதில்லை. இமாமது செய்யறது சிறந்ததா, பாங்கு சொல்றது சிறந்ததா என்று இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருகின்ற அளவிற்கு பாங்கு சொல்றதுக்கு நன்மை அதிகமா இருக்கு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில ஒரு தடவை கூட பாங்கு சொல்லல. இவ்வளோ நன்மைகள் இருக்குது இல்ல, அது நன்மையை தெரிஞ்சுக்கிட்டா முண்டி அடிச்சிருவாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்களா இல்லையா? நாளை கியாமத் நாளில் அவரை அல்லாஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் என்பதை மக்களுக்கு தெரிய வைப்பதற்காக உயர்ந்த கழுத்துடையவராக அவர் இருப்பார் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ்வளோ பெரிய நன்மைக்குரிய பாக்கியத்தை பெற்று தரக்கூடிய அந்த பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சொல்லலை. ஏன் சொல்லலை என்றால், இமாம்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அந்த உயர்ந்த அமலாக இருக்கக்கூடிய பாங்கை அவங்க சொல்லலை அப்படின்னா, பாங்கில் ஒரு வார்த்தை இருக்குது, ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகைக்கு நீங்கள் வாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு உத்தரவு இருக்கிறது. அந்த உத்தரவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாயால் சொல்லி யாராவது அதை கேட்டு வராமல் இருந்தாங்கன்னா அவங்க மேல அதாப் இறங்கிடும், அவங்க மேல வேதனை இறங்கிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் அஸாபுன் அலீம். பெருமானாருடைய உத்தரவை மீறி நடக்கக்கூடியவர்கள் அஞ்சி கொள்ளட்டும், அவர்களுக்கு சோதனை வரும் அல்லது அல்லாஹ்விடமிருந்து அஸாப் வரும், வேதனை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யா அலஸ் ஸலான்னு சொல்லிட்டாங்க, தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. யாராவது கேட்டு ஏதாவது வேலையினால அல்லது பொடுபோக்குத்தனத்தினால வராமல் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அஸாப் வந்துருமே. அந்த அஸாபு வரக்கூடிய இடத்தில் தன் சமுதாயத்தை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பாங்கு சொல்லலை. எப்படிப்பட்ட ஒரு தூதரை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். தன்னுடைய சமுதாயத்தை குறித்தே ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள், முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் தன் சமுதாயத்தை சிந்தனையில் வைத்துக் கொண்டே அவர்கள் செய்தார்கள் அல்லது விட்டார்கள். அப்படிப்பட்ட பெருமானாரை அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்திருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நம்ம வாழ்க்கையில் தந்திருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்தை எண்ணி பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்தை எண்ணி பாருங்கன்னு சொல்றான். உலகத்திலேயே அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட நிஅமத்து, மிக உயர்ந்த நிஅமத்துனா அது பெருமானார் தான். பெருமானாரை தாண்டி அதை விட உயர்ந்த நிஅமத்து நமக்கு வேற எதுவுமே இல்லை, இல்லையா? அந்த நிஅமத்தை நாம் எண்ணி பார்க்கணுமா இல்லையா? அந்த நிஅமத்தை நாம் அவங்கள பற்றி பேசணுமா இல்லையா? அவர்களை பற்றி நீங்கள் எண்ணி பாருங்கள், நினைவு கூறுங்கள், பேசுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மீலாது விழாக்கள்
கோலாகலமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலும் அதை ஒட்டி வரக்கூடிய மாதங்களிலும் மீலாது விழாக்கள் நடத்தப்படுகிறது. காரணம், பெருமானாரை நினைவு கூற வேண்டும், பெருமானாரை பற்றி பேச வேண்டும் என்கிற ஒரே நோக்கம், வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு மீலாதுன்னாவே அது கூடாது, அது பிதாத்து, அது ஷிர்கு அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை நம்ம நிறைய பேருடைய உள்ளத்தில் வந்துருச்சு. மீலாதுனா என்ன? பெருமானாருடைய பிறப்பை ஒட்டி அவர்களுக்காக ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவங்கள பற்றி பேசுகிறோம். இதில் என்ன குறை இருக்கிறது? இதில் என்ன தவறு இருக்கிறது? அல்லாஹ்வும் பெருமானாரை பற்றித்தானே பேசினான், எல்லா நபிமார்களும் பெருமானாரை பற்றித்தானே பேசினார்கள், சஹாபாக்கள் வாழ்க்கை முழுக்க பெருமானாரை பற்றித்தானே பேசிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வும் பேசும்படி தானே சொல்லுகிறான். அது எப்படி தவறாகும்? பெருமானாரை பற்றி பேச தான் நம் உள்ளத்தில் அவங்க மீது அன்பு அதிகரிக்கும், அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்கள பற்றி நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கணும், அவங்கள படிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த அளவிற்கு அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியம் கூடிக்கிட்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க, மதீனாவுக்கு முதல்ல ஹிஜ்ரத் செய்து வர்றாங்க. வரும்பொழுது அந்த அன்சாரிகள் நபியினுடைய வருகையை எப்படி கொண்டாடினாங்க? துள்ளி குதித்தார்கள் மதீனாவாசிகள். பெருமானாருடைய வருகையினுடைய அந்த இன்பத்தை, அந்த ஆனந்தத்தை, அதை ரசித்தார்கள் சஹாபாக்கள். அப்படி துள்ளி குதிச்சாங்க சந்தோஷத்துல. ஆனா மதீனாவாசிகள் யாருமே பெருமானாரை பார்க்கவே இல்லை இதுவரைக்கும். பெருமானார்னா யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. ஏன் அப்படி சொல்றது தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் ஒண்ணா ஹிஜ்ரத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு குதிரையில, அவங்க ஒரு குதிரையில, இவங்க ஒட்டகத்துல வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க. மதீனாவாசிகள் அப்படியே வச்சகன் வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இதுல யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் கூட வந்திருக்கிறவங்கன்னு தெரியல, அவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அச்சு அசலில் பெருமானாரை போன்றே இருப்பார்கள். அவங்களுடைய நடை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய குணம் அனைத்திலும் பெருமானாரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிரதிபலிப்பார்கள். அதனால ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததனால யார் ரசூலுல்லாஹ்னு மக்கா மதீனாவாசிகளால புரிஞ்சிக்க முடியல, அடையாளப்படுத்த முடியல. இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா விளங்கிக்கிட்டாங்க. மதீனாவாசிகளுக்கு யார் ரசூலுல்லாஹ்னு தெரியல, ரெண்டு பேரும் மாத்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? யார் ரசூலுன்னு அவங்களுக்கு தெரியல. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு காரியத்தை செய்தார்கள். தன்னுடைய ஒரு துணியை எடுத்து பெருமானாருடைய தலைக்கு மேலே இப்படி நிழல் பிடிப்பதை போன்று, குடை பிடிப்பதை போன்று பிடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மேலே இப்படி பிடிச்சி நின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கையில் துண்டை வைத்திருக்கக்கூடியவருக்கு உடன் வந்தவர். யார் குடைக்கு கீழே நிற்கிறாங்களோ அவங்க தான் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சஹாபாக்கள், அந்த மதீனாவாசிகள் புரிந்து கொண்டார்கள். இப்போ மதீனாவாசிகள் பெருமானாரை பார்க்கவே இல்லை இதுவரைக்கும். பார்க்காத மதீனாவாசிகளுக்கு எப்படி பெருமானார் மீது அவ்வளவு பெரிய அன்பு வந்தது? பெருமானாருடைய வருகை கொண்டு எப்படி அவர்கள் துள்ளி குதித்தார்கள்? சிந்திக்க வேண்டுமா இல்லையா? எப்படி அந்த அன்பு வந்துச்சுன்னா, முஸ்அப் இப்னு உமைர் என்ற சஹாபி பெருமானார் வருகைக்கு முன்பே மதீனாவுக்கு வந்து பெருமானாரை பற்றி டோட்டலாக சொல்லிட்டாங்க. பெருமானார்னா இப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணம் இப்படி, அவங்களுடைய தன்மைகள் இப்படி, அவங்களுக்கு எல்லாம் வழங்கிய அந்தஸ்து இப்படி, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எல்லாம் தெரிந்ததினால் பெருமானாரின் மீது மதீனாவாசிகளுக்கு அன்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு என்று பார்க்கிறோம். பெருமானாரை படிக்கத்தான் அன்பு அதிகமாகும். ஒரு போர்க்களத்துக்கு போனாங்க, சஹாபாக்கள் ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு மஸ்ஜித் நபவியில கட்டி போட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்களா, இவர் யாருன்னு தெரியுமா? யமாமா நாட்டினுடைய அதிபர் சுமாமா. இவர் சாதாரண மனிதன் நினைச்சுக்கிறாதீங்க, ஒரு நாட்டினுடைய அதிபரை கட்டி போட்டுருக்கிறீங்க அப்படின்னு சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க. சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தாங்க. சுமாமா, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? என்னை குறித்து நீங்க உங்களுடைய உள்ளம் என்ன சிந்திக்குது? நான் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்குவேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்களுடைய உணர்வுகளை கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவரு சொன்னாரு, நான் உங்கள்கிட்ட கைதியா பிடிபட்டிருக்கிறேன், உங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டேன், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அநியாயங்களை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சேன். இப்போ உங்க பிடியில, உங்க கஸ்டடியில் நான் வந்துட்டேன். இன் தக்துல் தாதமின், ஒருவேளை என்னை நீங்கள் கொண்டு விட்டால் கொல்லப்படுவதற்கு நான் தகுதியானவன் தான். ஏன்னா அவ்வளோ அநியாயம் நான் செஞ்சிருக்கிறேன். ஒருவேளை எனக்கு நீங்கள் இறக்கப்பட்டு என்னை மன்னித்து என்னை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். உங்களுக்கு பொருளாதாரம் தான் எதுவும் வேணும் அப்படின்னு சொன்னா அதை கேளுங்க, நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். இந்த 3 விஷயத்த சொன்னாரு அவரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே பேசாம அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. மறுநாள் வந்து அதே கேள்வியை கேட்கிறார்கள். சுமாமா அதே பதிலை சொன்னார்கள். 3வது நாள் வந்து கேட்டாங்க. 3வது நாள் அதே பதிலை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அத்லிகு சுமாமா, சுமாமாவை அவுத்து விட்டுருங்க.
சும்மாமா போகட்டும் அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ பெரிய துரோகங்களை செய்தவர், அநியாயங்களை செய்தவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் நாவால் வசைபாடியவர், துன்புறுத்தலை செய்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாரத்தில் சொல்லிட்டாங்க, அவர் விட்டுருங்க. அவர் நேராக போனார், குளித்தார், தன்னை சுத்தப்படுத்தி கொண்டார், நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டார், நேராக பெருமானாருடைய கையை பிடித்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன ரசூலல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தையை சொன்னார், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அவர் சொன்னார், இதுவரைக்கும் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத முகம்னா உங்க முகம்தான். மகான அலல் அருதி வஜுகுன் அபகல்ல அலைய மின் வஜிகி, உங்களுடைய முகம்தான் இந்த உலகத்திலே எனக்கு வெறுப்பிற்குரிய முகமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த உலகத்திலே எனக்கு ஆக பிடித்த முகமாக உங்க முகம் மாறிடுச்சு. அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டாரு. அந்த சேஞ்சிங் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அந்த 3 நாட்களில் பெருமானாரிடத்தில் அவர் பார்த்த அந்த அற்புதமான விஷயங்கள், அவர்களுடைய குணம், அவருடைய அந்த பணிவு, அவர்களுடைய அந்த மன்னிப்பினுடைய குணம், சஹாபாக்களிடத்தில் சகோதரத்துவ வாஞ்சையோடு அவர்கள் நடந்து கொண்ட பழகிய அந்த குணம், அந்த குணத்தால் அவர் ஈர்க்கப்பட்டார். பெருமானாரை தெரிஞ்சுக்கிட்டார்ல, பெருமானாரை தெரிஞ்சுக்கிட்ட உடனே 3 நாள் அவ்வளோ பெரிய மாற்றம் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அது காரணமாக அமைந்தது என்று பார்க்கிறோம். பெருமானாரை தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், அவர்களை பற்றி கேட்க வேண்டும். அதுதான் அவங்க மீது பிரியத்தை அதிகப்படுத்தும். அந்த நோக்கத்தில் தான் மீலாது விழாக்கள் நடத்தப்படுகிறது. இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை நம் பள்ளியின் சார்பாக மாபெரும் மீலாது விழா நடத்தப்பட இருக்கிறது. எல்லோரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கும் அவர்கள் மீது அளவு கடந்த அன்புள்ளம் கொண்டவர்களாக நாம் மாறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.